சாயங்கால நேரமானாலே ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. என்ன இருக்குன்னு பார்த்தா, காலையில அரைச்ச இட்லி மாவு தான் புசு புசுன்னு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருந்தது. அதில ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து, அதில என்ன செய்யலாமோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அந்த பச்சரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு கரைச்சு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், நறுக்கி பொடிசா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், கொஞ்சம் கொண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இத வதக்கி இந்த மாவோட சேர்த்து கலந்து வச்சிடலாம். பணியாரக்கல்ல போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இது மாதிரி ஊத்தி எடுத்தோம்னா, இன்ஸ்டன்ட் கார பணியாரம் சூப்பரா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம வீட்ல மசாலா பொருள், வத்தல் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ல குடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்க. இது மாதிரி எடுத்த பணியாரத்த கொஞ்சோண்டு இட்லி பொடிய போட்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏமா இங்கே உட்காந்துருக்கியா? ஆடு குட்டி போட்டிருக்குல்லம்மா, இந்த மாதிரி அழகா ஒரு குட்டி போட்டிருக்கு. அதான் பார்த்து கொடுத்துருக்கேன். இந்தாங்க, என்ன மாதிரி சாயங்கால நேரத்தில் ரெடிமேடாக செஞ்ச பணியாரம். அப்படியா? தண்ணி கொஞ்சம் கொண்டா கை கழுவேன். என்னம்மா பொடி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.